அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு யாருக்கு கணவன் மனைவி பிரிவினை ஏற்படும் பகுதி 2. பகுதி 1 பார்க்கவில்லை என்றால் மறக்காமல் அந்த வீடியோவை பார்க்கவும். அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன். மறக்காமல் ப்ளே பண்ணி பார்க்கவும். ஜாதகருக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வரப்போகிறது என்ற விஷயத்தை ஜாதகருக்கு திருமணத்துக்கு பிறகுதான் தெரிய வரும். ஆனால் நம்மளை போல நேர்மையான ஜோதிடர்களுக்கு கிளைண்ட் ஜாதகத்தை பார்த்த உடனே ஜஸ்ட் 3 செகண்ட்ஸில் மிக எளிதில் கண்டுபிடிக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் இது ஒரு ஜாதக பலன். ஆனால் கிளைண்ட் பொறுத்த வரைக்கும் இது அவருடைய வாழ்க்கை பிரச்சனை, வாழ்க்கை துணையுடைய பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, மிக முக்கியமாக ஜாதகருடைய எதிர்கால பிரச்சனை. கரெக்ட்? ஓகே. நம்ம ஒன்று டிராஃபிக் போலீஸ் கிடையாது. நில், கவனி, செல் என்று சொல்லி கிளைண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ண முடியாது. எந்த கிளைண்ட்டும் நம்ம ஒரு விஷயத்தை சொல்லி அதை நடக்காத வரைக்கும் அவங்க ஜோதிடத்தை முழுசாக நம்ப மாட்டாங்க. அந்த விஷயத்தை நடந்த பிறகு சொன்னால் முழுசாக நம்புவாங்க. ஆமாம் சார், கரெக்ட் சார், சூப்பர் சார், நீங்கள் சொன்னது அனைத்தும் உண்மை சார், என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை என்ன அழகாக எடுத்து சொல்கிறீங்க சார், என்னுடைய மனசாட்சி உங்கள் உடம்புல உட்கார்ந்து எனக்கு புத்திமதி சொல்கிற மாதிரி இருக்குது சார், உண்மையிலேயே உங்களை சந்தித்தது கடவுள் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு சார் என்று சொல்லுவாங்க. இந்த வீடியோ தலைப்பு திருமண பொருத்தம் பார்க்கும்போது அதற்கு உண்டான ஜாதகத்தை இணைத்திருந்தால் ஜாதகருடைய குடும்பத்தில் இவ்வளவு பெரிய குடும்ப பிரச்சனை வந்திருக்காது. ஜோதிடர் தெரியாமல் தப்பு செய்தால் தப்பு இல்லை. ஆனால் ஜோதிடர் தெரிந்தே தவறு செய்தால் இறைவன் நீதிமன்றத்தில் மன்னிப்பு இல்லை. ஜோதிடர் பேச்சு கூட சில சமயத்தில் நம்ம மக்கள் கேட்கறது இல்லை. மேரேஜ் விஷயத்தில் கிளைண்ட்டுக்கு பணத்திற்கு கொடுக்கின்ற இம்பார்ட்டன்ட் ஜாதக பொருத்தத்திற்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதில்லை. இதுதான் முக்கிய காரணம். வாங்க, யாருக்கு கணவன் மனைவி பிரிவினை ஏற்படும் என்பதை பார்ப்போம். ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் ராகு கேது அச்சுவில் பிரிந்துள்ளனர். அடுத்து காலபுருஷனுக்கு லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் ராகு கேது அச்சுவில் பிரிந்துள்ளனர். அடுத்து பிரிவினைக்குண்டான காரக கிரகம் கேது. நிற்கும் சாரம் லக்னாதிபதியின் சாரம், ராகு நிற்கும் சாரம் 7ஆம் அதிபதியின் சாரம். அதனால் கணவன் மனைவி பிரிந்து விடுவார்கள். பிரிந்தவர்கள் மீண்டும் இணைய முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் ராகு கேது அச்சுவில் பிரிந்துள்ளனர். அடுத்து ஆண் ஜாதகம் என்பதால் குருவும் சுக்கிரனும் ராகு கேது அச்சுவில் பிரிந்துள்ளனர். அடுத்து 7ஆம் அதிபதியுடன் இருப்பது பிரிவினைக்குண்டான காரக கிரகம் கேது. இதில் 7ஆம் அதிபதி குருவும் கேதுவும் நிற்கும் சாரம் புதன் சாரம். அது லக்னாதிபதியின் சாரம். அஷ்டமாதிபதியின் காரகம் டைவர்ஸ் குறிக்கும். ராகுவின் காரகம் துண்டிப்பு. மேலும் துலாராசி நீதிமன்ற ராசி. இதில் அஷ்டமாதிபதியும் லக்னாதிபதியும் நிற்கும் சாரம் ராகு சாரம். அதனால் கணவன் மனைவி பிரிந்து விடுவார்கள். பிரிந்தவர்கள் மீண்டும் இணைய முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. உபய லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி 3, 6, 8, 12 மறைந்தால் நன்மை. ஆனால் 7ஆம் அதிபதி 3, 6, 8, 12 இருந்து 7ஆம் அதிபதிக்கு சஷ்டாஷ்டகமாக லக்னாதிபதி இருப்பதால் கணவன் மனைவி இருவருக்கும் தீமை. இந்த இருவருடைய திருமண வாழ்க்கை நிச்சயமாக பாதிக்கும். திருமண வாழ்க்கை பிரிவினையில் முடியும். கணவன் மனைவி பிரிந்து விடுவார்கள். பிரிந்தவர்கள் மீண்டும் இணைய முடியாது. பிரிவினைக்கு முக்கிய காரணம் இந்த ராகு கேது அச்சுதான் மிக முக்கியம் காரணம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. பெண் ஜாதகத்தில் சுக்கிரன் ஜாதகியை குறிக்கும். செவ்வாய்
கணவனை குறிக்கும். இதில் ராகு கேது அச்சுவில் செவ்வாய் சுக்கிரன் பிரிவினை. காலபுருஷனுக்கு 1-7 அதிபதி செவ்வாய் சுக்கிரனும் பிரிவினை. லக்னத்திற்கு 1-7 அதிபதி குரு புதனும் பிரிவினை. மேலும் பிரிவினைக்குண்டான காரக கிரகம் கேது. செவ்வாய் வீட்டில் கேது இருந்து திரிகோணத்தில் செவ்வாய் இருப்பதால் நிச்சயமாக கணவன் மனைவி பிரிந்து விடுவார்கள். பெண் ஜாதகத்தில் ராகு கேது அச்சுவில் 4-9 அதிபதிகள் பிரிந்தால் ஜாதகிக்கு அப்பா அம்மா வளர்ப்பு சரியில்லை என்று அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. பாதகஸ்தானத்தில் இருக்கும் கேதுக்கு முன்பின் லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் தொடர்பு உண்டு. இதில் அஷ்டமாதிபதியும் முக்கிய தொடர்பு உண்டு. மேலும் காலபுருஷனுக்கு குடும்பஸ்தான அதிபதியும் லக்னத்திற்கு குடும்பஸ்தான அதிபதியும் பிரிவினைக்குண்டான காரக கிரகம் கேதுக்கு தொடர்பு உண்டு. அதனால் குடும்ப பிரச்சனை காரணமாக கணவன் மனைவி இருவரும் பிரிந்து விடுவார்கள். பிரிந்தவர்கள் மீண்டும் இணைய முடியாது. ஓகே, குட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்களும் உங்களுடைய கிளையண்ட்டுக்கு இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும். உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனல்ல அதிகமாக இருக்குது. மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.